லைஃப்பில் எல்லாருமே நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோம், படிக்கிறோம், எல்லா அனுபவத்து மூலிமா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, சில விஷயங்கள் நல்லதா கெட்டதா அப்படின்னு டிசைட் பண்ணுறோம். டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த விஷயங்களை செய்யறதுக்கு துணிகிறமான கிடையாது. எல்லா நாலேஜ் இருக்குது, எல்லா விஷயங்களும் நமக்கு தெரியுது, எது சரி எது தப்பு எல்லாமே நமக்கு தெரியுது. ஆனால் எது சரி எது தப்புன்ற விஷயத்தில் தெரிஞ்சு வச்சுருக்கமே ஒழிய அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அதை வந்து நம்ம வெளிப்படுத்தி நம்ம உங்கள்கிட்ட பண்ணி லைஃப்பில் சக்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு யாரும் பண்ண மாட்டேங்கிறோம். ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, இயற்கையாகவே இருக்கிற மனித மூளையில் இருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற விஷயம். அதிகால மனிதன் எப்படி ஒரு இடத்துல பாதுகாப்புன்னு இருந்தானோ அந்த இடத்த விட்டு நகராமல் அந்த சுற்றி இருக்கிற விஷயங்களை மட்டும் பாதுகாப்பான விஷயங்களான்னு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே இருந்த அதே மனநிலைமையில் இன்றைக்கி வரைக்கும் எல்லோரும் அப்படியே தான் இருக்கும். அந்த பழக்கம் தான் நம்மளை ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட சொல்லுது. ஒரே இடத்துலையே ஒரு ஒரு வண்டியை பார்க் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், இல்லை போய் ஜஸ்ட் ஒரு இடத்துல ஒரு கோயிலில் உட்கார்ற இடமா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோமா அந்த இடத்துல போய் நிற்கிற இடமா இருக்கட்டும், எல்லாமே படிக்கிற பசங்க அதே டேபிளில் உட்காருவாங்க, அதே இடத்துல உட்காருவாங்க. ஸோ இந்த பழக்கங்கள் அப்படியே எல்லாத்துக்கிட்டையுமே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இதையும் வீட்டுக்குள்ளார நீங்கள் வந்தீங்கனாலும் வீட்லேயே இந்த பொருளை இங்கே வச்சோம்னா இங்கே வச்சது தான். சில பேரை வந்து இடத்துல மாற்றி வச்சுட்டா தேடணும் அப்படின்றது இன்னொரு கன்சர்ன். பட் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் வெளிப்புற விஷயங்களுக்கு இது ஓகே. ஆனால் உள்ள நமக்குள்ளார சில சேஞ்சஸை உண்டு பண்ணணும்னு நினைப்போம். சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு சில விஷயங்களை வந்து நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஈவன் நீங்கள் போய் உங்களுடைய உடம்பை பாதுகாக்கிற விஷயமா இருக்கட்டும், ஒரு வாக்கிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு புத்தகத்தை படிக்கணும் அப்படின்ற நினைக்கிற எண்ணங்களாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு சோசியல் ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி நம்ம இருப்போம். ஆனால் அது எவ்வளோ நல்லதுன்னு நமக்கு தெரியும். அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சாலும் அதை நம்ம வந்து தொடரதில்லை. அதை தொடாததுக்கு காரணம் நம்ம மனசு தான். ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னால் உங்கள் மைண்ட் செட்டு. இல்லை அதையும் தாண்டி நான் ரொம்ப பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு தான் இருக்கேன், கண்டிப்பாக என்னால் வந்து பண்ணணுன்ற இதில் தான் இருக்கேன், அப்படி இருந்தாலும் முடியல அப்படின்றதுக்கு காரணம் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வச்சு நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணதை தான் நான் சொல்வேன். தொடர் முயற்சி இந்த விஷயத்துக்கு பவர் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன் இந்த இதுக்கு வந்து பவர் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டரை வச்சுக்கலாம். ஒரு சின்ன துளியாக வாட்டரை வந்து ஒரு கல்லை உடைக்குமானா கண்டிப்பாக இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு 1000 துளி வாட்டர் ஸ்லோவாக ஒரு கல்லில் விழுந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த இடத்த ஓட்டை போட்டு அதை உடைக்கிற அளவுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு உண்டான கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அதே வாட்டரை நீங்கள் மொத்தமாக ஒரே இடத்துல ஊற்றுனீங்கன்னா அது உடையாது. அப்போது தொடர் முயற்சினால் அந்த ட்ராப் பை ட்ராப் விழும் பொழுது அவ்வளவு ஸ்ட்ராங்கான கல்லுமே வந்து கண்டிப்பாக தொலைவிலும் உடையவும் செய்யும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியை யாரெல்லாம் எந்த விஷயத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அவங்க அந்த விஷயத்தை அடைஞ்சிருவாங்க, அந்த விஷயத்தில் சக்சீட் பண்ணுவாங்க. இது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். சரி சார், நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு கேப் வருதுன்னா மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லை 2 நாள், ஒரு நாள் அவ்வளோதான். 2வது நாள் கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு நாள் நீங்கள் வந்து அதை விட்டுட்டிங்கனாலும் பரவாயில்ல, ஆனால் அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் கண்டிப்பாக அந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்படி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு வெளியில் வந்துடுவீங்க. இது எந்த ஆக்டிவிட்டியாகவும் இருக்கட்டும், நீங்கள் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை எந்த விஷயமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் விட்டுட்டு ஒரு நாள் விட்டுட்டு அடுத்த நாள் எடுக்கிறதுக்கு முயற்சியை விட அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு வாரம் விட்டுட்டு எடுக்க வேண்டிய முயற்சியோட எஃபெக்ட் ரொம்ப அதிகமாக போட வேண்டியது இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும். வேறு வழியே இல்லை, இதை நான் பண்ணியே தான் ஆகணுன்ற சுச்சுவேஷனில் இருக்கிற சில விஷயங்களை நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணும்போது அதுக்கு இன்னும் நீங்கள் எஃபெக்ட் போட்டு பண்ணுற விஷயமா இருக்கும். அதனால் முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயம், நல்ல விஷயம், இதுக்கு உண்டான நாலேஜ் எல்லாமே இருக்குது, இதை நான் பண்ணணும்னு சொன்னால் நாளைக்கு அப்படின்னு இல்லை, இந்த செகண்ட் இப்போவே அப்படின்ற முடிவுக்கு வாங்க. அது எந்த விஷயமானாலும் இருக்கட்டும். ஈவன் நீங்கள் ஒரு விஷயத்தை எழுதுகிற விஷயமா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், எதுனாலும் இப்போவே இந்த நிமிஷமே அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அந்த விஷயத்தை சக்சீட் பண்ண முடியும். அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக.